ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இன்கம் டேக்ஸை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இது ரெண்டுத்தோட, தட் இஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோட ஆஸ்பெக்ட் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் யூஸ்வலி ஒரு இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப், தட் இஸ் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கு அண்டர் செக்ஷன் 80 கேபிட்டல் சி ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சில ஸ்பெஷல் டிடக்ஷன்ஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 80 கேபிட்டல் சியை நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 1,50,000 வரை டிடக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. வென் அப்படின்னா only when the long term capital gain occurs. At that time 1,50,000 வரைக்கும் டிடக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் எந்த டேக்ஸும் பே பண்ண வேண்டாம். இதை ப்ரொசீஜரலாக எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா என்னன்னு தெரியணும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் பற்றி நமக்கு தெரியணும். இப்படி ஒரு கனெக்ஷனோடு இருக்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இன் டுடேஸ் வீடியோ we are going to look into long term capital asset, long term capital gain, short term capital asset, short term capital gain. First, let's see what is short term capital asset, which is defined under section 2 clause 42 capital A of the Income Tax Act 1961. ஒரு அசட்டை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டாக மீன் பண்ணணுன்னா அதுக்கு அந்த பர்டிகுலர் அசட்டை 36 months ஆர் லெஸ் தேன் 36 monthsக்கு நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை ஹோல்ட் பண்ணி இருக்கணும். தட் இஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். எக்ஸாம்பிள், ஐ ஓன் அ வேன். ஓகேவா? ஸோ அந்த வேனை நான் 36 months ப்ளஸ் 3 days ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் கேட்டகரிக்குள்ளே வராது. பட் இதே நான் அந்த வேனை 26 months ப்ளஸ் ஒரு 5 days அந்த வேனை ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னா தென் இட் இஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். ஸோ திஸ் இஸ் ஜென்ரல் பிரின்சிபிள் விச் ஹேஸ் 2 exceptions. என்ன எக்ஸெப்ஷன்ஸ்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அதை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்னு சொல்லணும்னா அதுக்கு நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை 24 months ஆர் லெஸ் தென் 24 monthsக்கு ஹோல்ட் பண்ணி இருக்கணும். ஓகே, இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்த வேன் எக்ஸாம்பிளை வச்சு பார்ப்போம். மூவபிள் ப்ராப்பர்ட்டியான வேனை 26 months ப்ளஸ் 5 days நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். பட் இதே இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை 26 months ப்ளஸ் 5 days கிட்ட ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தட் இஸ் நாட் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். ஸோ இது ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன். செகண்ட் எக்ஸெப்ஷன், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற செக்யூரிட்டிஸ்லாம் இருக்குல்ல, லைக் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் அண்ட் அதர் பாண்ட்ஸ்லாம், இது எல்லாத்தையும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டாக கன்சிடர் பண்ணோன்னா அதை நீங்கள் 12 months ஆர் லெஸ் தென் 12 months ஹோல்ட் பண்ணி இருக்கணும். அதுக்கு அதிகமான பீரியட்க்கு ஹோல்ட் பண்ணியிருந்தால் அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் கிடையாது. இந்த பீரியட் ஆஃப் 12 months இருக்குல்ல, இது எதுக்கெலாம் அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எப்போவுமே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் அதர் ஷேர்ஸ் இருக்கும். வாட் இஸ் திஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்? டிசல்யூஷன் ஆகும்போது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதை தவிர அதர் செக்யூரிட்டிஸ்லாம் இருக்குல்ல, நார்மல் ஷேர்ஸ், நார்மல் டிபெஞ்சர்ஸ் அண்ட் அதர் பாண்ட்ஸ் லைக் சாவரன் கோல்டு பாண்ட்ஸ், ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ், ஸோ இதுக்கெல்லாமே 12 months பீரியட் தான் அப்ளை ஆகும். இப்போது we will come to the long term capital asset which is defined under section 2 clause 29 capital A of the Income Tax Act. Very simple. எதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் இல்லையோ அதெல்லாம் லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். அப்போது பீரியட் ஆஃப் 36 months அண்ட் அபவ் நீங்கள் எதெல்லாம் ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் அது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். இன் கேஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் பீரியட் ஆஃப் 12 months அண்ட் அபவ் ஹோல்ட் பண்ணியிருந்தால் அது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். ஸோ நவ்
ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா என்னன்னு பார்ப்போம். வெரி சிம்பிள். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் விச் இஸ் டிஃபைன்ட் அண்டர் செக்ஷன் 2 clause 29 கேபிட்டல் பி. லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டில் இருந்து வர கெயின் எல்லாம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் விச் இஸ் டிஃபைன்ட் அண்டர் செக்ஷன் 2 clause 42 கேபிட்டல் பி. சேம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டில் இருந்து வர கெயின் எல்லாம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். Now just imagine that I am holding a mutual fund for 3 years. 1 year hold பண்ணாலே அது லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் ஆகிடும். இங்கே நான் 3 years வரைக்கும் ஹோல்ட் பண்ணி அப்புறம் அதை செல் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறேன். ஸோ அந்த மணி எனக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ இந்த கெயினுக்கு அண்டர் செக்ஷன் 80 கேபிட்டல் சியில் நான் டிடக்ஷன்ஸ் கேட்கலாம். எக்ஸாம்பிள், எனக்கு இப்போது 5 lakhs கெயின் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது 1.5 lakhsக்கு நான் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். ரிமைனிங் அந்த இருக்கிற 3.5 lakhsக்கு மட்டும் நான் டேக்ஸ் பே பண்ணால் போதும். ஸோ திஸ் இஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் டூ லைக் இட், ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நன்றி, வணக்கம்.